வணக்கம் உறவுகளே. நாங்கள் டிமார்ட் போயிருக்கோம் பாருங்கள். அங்கே வச்சு குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரியலிஸ்டிக்காக பேச முடியல. டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அங்கே பாட்டு வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, உங்களுக்கு தெளிவாக இருக்கட்டும்னு தான் நான் வீட்டில் குரல் கொடுத்துருக்குறேன். இப்போ அப்பாவி அப்பாவும் நானும் பாருங்கள் எல்லா திங்ஸும் எடுக்கோம். முதல்ல அப்பாவி அப்பாவும் சுட்டி மகளும் போய் நின்னது ஸ்நாக்ஸுக்கு தான். எப்படி பிள்ளைங்க ஒரு குட்டி பாப்பா பாருங்க அழகாக ட்ரேயில் வச்சு அந்த ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, காஞ்ச முந்திரி, அத்திப்பழம், இந்த பாருங்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல ரேட்டாக இருக்குது. அதாவது குவான்டிட்டி நல்லா இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு 5 கிலோ கோதுமை பை ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் மில்லட்டு, நிறைய வீட்டுக்கு தேவையான பாக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்தேன். அவல், இது அவல் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இது மைசூர் பருப்பு, இது குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அரிசி எல்லாமே லூஸ்லேயும் வச்சுருக்குறாங்க. உறவுகளுக்கு முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். டிமார்ட் போனீங்கன்னா, அதாவது லூஸ்னால் எப்படின்னா கிலோ கணக்கில் நிறுத்து நம்மளே எடுத்து பேக் பண்ணி நிறுத்து வாங்குறதும் வச்சுருக்காங்க. பாக்கெட் ஐட்டமும் வச்சுருக்காங்க. பாக்கெட் ஐட்டத்தை விட அந்த நிறுத்து வாங்குறது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. சரியா? அப்புறம் இந்த மாதிரி இப்போல்லாம் பாக்கெட் ஐட்டில் தான் வாங்க வேண்டியிருக்கு. இது முருங்கை பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம சிக்கன் மசாலா. இது சுட்டி காவியோட விருப்பம் இதை எடுக்கணும் அப்படின்ட்டு. அவளுக்கு பிடிச்சமான ஒரு சில பொருட்கள்லாம் அவளும் எடுத்துக்கிட்டா. எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஓடி 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 சுட்டி காவியாக நல்லா நிறுத்து வாங்கிட்டு வந்தா. ஏன்னா அவளுடைய ஜீன்ஸ் அந்த பலசர கடையில் ஒட்டியிருக்கும். ஏன்னா அவங்க தாத்தா பலசர கடை தான் வச்சுருந்தாங்க, அவங்க அப்பாவும் பலசர கடை தான் நடத்துனாங்க. இப்போ நாங்கள் கடை நடத்தலை, அதை வாடகைக்கு விட்டுட்டோம். இப்போ ஏன்னா கடை நடத்த முடியல அப்படின்னா அவ்வளோதான். நம்ம இந்த பிஸ்னஸை பார்க்க முடியல, அது இது எல்லாம் ஒன்றா பார்க்க முடியல, அதனால் விட்டுட்டோம். பரம்பரையாக பலசர கடை உள்ளது தான். இப்போ தான் பலசர கடை இல்லை. இங்கே பாருங்கள், நிறுத்து வாங்கியிருக்கோம். அரிசி, பொன்னி அரிசி, அப்புறம் சீரக சம்பா, சாப்பாட்டு அரிசி, எல்லாமே இட்லி அரிசி எல்லாமே நல்லா இருக்குது. நிறுத்து வாங்கியிருக்கோம். இதுலேருந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி நம்ம தேவைக்கு தக்கன வாங்கிக்கிடுவோமே அப்படின்னு நாங்கள் நிறுத்து வாங்கினோம். பாக்கெட்னா ஃபிக்ஸடு, இதில் நம்ம தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. எல்லா டிமார்ட்டில் நல்லா சுற்றி பார்த்தோம், நல்லா எடுத்தோம், வீடியோ நல்லா எடுத்தோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு காவியா எங்களை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டா. உட்காந்தோடனே நாங்கள் தேடுன்னு ஆளை காணோம். எங்கடான்னு பார்க்கோம், ஒரு ஓரத்தில் உட்காந்து செல்ஃப்கிட்ட அந்த ஸ்டூலில் உட்காந்து அப்படியே உட்காந்தே இருக்கா. நான் கூட இந்த பிள்ளை எங்கேயோ வேலைக்கு சேர்ந்துருக்கா போலுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சுட்டி காவியா டிமார்ட்டில் வேலைக்கு சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு அவளை கலாய்ச்சிட்டு இருந்தோம். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. அதுகளுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்குது. முந்தினா பலசர கடை போகிறோம், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்மலாம் அம்மா அப்பா கூட நம்ம போனதில்லை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க டிமார்ட் போகணுன்னா வந்துடுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அங்கே கிடைக்கி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து அந்த மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ண முடியுது. நேரில் பார்த்து அவங்களே எடுக்கிறதுனால அவங்களுக்கு சூஸ் பண்ண முடியுது. அப்புறம் இன்னொரு இந்த ட்ராலியில் வச்சு போகிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க டிமார்ட்டுக்குன்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்துடுது. உள்ளே போனாலே டைம் பாஸிங் ஆகிறதே தெரியல. அப்புறம் 2-3 மாதத்துக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அப்பப்போ ஓயாமல் வாங்க வேண்டாம். இது நிறைய தள்ளுபடியும் போட்டிருந்தாங்க. எப்படின்னா சில பொருட்கள் இவ்வளோ இல்லை டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டு இந்த உட்காந்துருக்கா பாருங்கள் காவியக்குரு, வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு அவளை அப்படின்னு எடக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவளை. நல்லா இருந்தா, பொருத்தமாக தான் இருந்தா. அப்புறம் ஊறுகாய் ஐட்டம்ஸ் சின்ன பாட்டில் தான் எடுத்தேன். ஏன்னா வேஸ்ட்டாக போகுது. அப்பாவி அப்பா ப்ரெஷர் இருக்கிறதுனால ஊறுகாய் ரொம்ப சாப்பிடக்கூடாது. நான் தான் விரும்பி சாப்பிடுவேன். இப்போது சாப்பாட்டு அரிசி, பை அரிசி தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா மற்ற அரிசிலாம் லூஸில் வாங்கிட்டோம். சாப்பாட்டு அரிசியும் இட்லி அரிசியும் மட்டும் பையில் வாங்கிட்டோம். ஏன்னா அது கிலோ கூட வாங்குறதுனால நாங்கள் அதுக்கு தகுந்த பேக்கிங் கொண்டு போகல. அந்த ஒரு ரீசன் தான். அதுக்காண்டி தான் பையில் எடுத்துட்டோம். லூஸில் வாங்கியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். சீரக சம்பா, பிரியாணி அரிசி, பச்சரிசிலாம் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். அதனால் அதை அங்கே எடுத்தோம். இது பேக்கிங் அந்த அளவுக்கு நம்ம பை கொண்டு போகாததுனால அந்த பையவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜாமு, ப்ரெட்டு எல்லாம் ஏகப்பட்டது சுட்டி காவியா. ஸ்நாக்ஸ் ஐட்டம் சுட்டி காவியாவும் அப்பாவி அப்பாவும் பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. சூப்பராக நிறைய வாங்கிட்டோம். அவங்களுக்கு தேவையான பாப்கார்னு, மேகி, அப்பப்போ ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது. டிமார்ட் போனீங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இது என்னுடைய அனுபவம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது என்னுடைய அனுபவம், அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை.
சுட்டி காவியா வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தூரம் சுட்டி காவியா வந்து சுறுசுறுப்பாக இருப்பான்னு தெரில. அங்கே போய் விட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு தன்னால் ஒரு குஷி பிறந்துருச்சு. அது இதுன்னு எடுத்துட்டா. ஏன்னா தூத்துக்குடி டிமார்ட்டில் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் நிறைய இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் அதாவது டப்பர் வேறு அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த செக்ஷனுக்குள்ளேயே அவள் வரவே இல்லை. நாங்கள் தான் போனோம். நான் தான் போய் பார்த்தேன். எனக்கு தேவையான பொருள் 1, 2 வாங்க போனேன். ஆனால் இல்லை. ஃப்ரிட்ஜு ஸ்டோருக்காண்டி அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்க போனேன். அதெல்லாம் அங்கே இல்லை. மதுரை டிமார்ட்டில் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மளிகை பொருட்களும் துணிகளும் அதாவது பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரி அது நிறைய வச்சுருக்காங்க. தூத்துக்குடி டிமார்ட்டில் அதுதான் நிறைய இருக்குது. இப்போ வந்து சோப் ஐட்டங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு தேவையானதே அப்படியே ஸ்டோர் பண்ணி அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதா அப்படியே வாங்கி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் வாங்கிக்கிட்டோம். அடிக்கடி வாங்க வேண்டாம். அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா குறையுது. நம்ம மொத்தமாக வாங்கினோன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்களா, அதனால் வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரி கொஞ்சம் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பொருட்கள் இருந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். அதில் ஒரு 10, 50 ரூபா 100 ரூபா நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஆனால் நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், நிறைய ரூபாய் வந்து லாபம். எங்களுக்கு வந்து நிறைய காசு வந்து இந்த டிமார்ட்டில் போய் வாங்குறதுனால வெளியில் வாங்குறத விட அங்கே வாங்குறது நிறைய லாபம் கிடைக்குது எங்களுக்கு. இன்னொன்று, இது வந்து நாங்கள் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் பொருள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று இல்லை ஓடி போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு ரீசன். டிமார்ட்டில் வந்து நம்ம மொத்தமாக வாங்குறதுனால நிறைய வாங்கினோம். நிறைய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை பொருட்கள்லேருந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். அதுவும் சுட்டி காவியாவும் அவங்க அப்பாவும் என் பெரிய பொண்ணும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நிறைய வாங்கியிருக்காங்க. அது வந்து ஷார்ட்ஸில் ஒன்று ஒன்றா வரும். அப்புறம் மெயினாக ஒன்று உறவுகளுக்கு சொல்லணும், சர்ஃப் எக்ஸல் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து சூப்பராக இருக்குது. அங்கே ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அதில் அந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அதாவது என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், அதை பற்றி தப்பில்லை, நான் ஏற்றுக்கிடுவேன். இதே ஆதரவை என்றைக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லீவில் அடுத்தடுத்து வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் வரும், அதை தவறாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை நீங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கு இதே மாதிரி கொடுத்துட்ருக்கணும். அப்புறம் சுட்டி காவியா அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸும் வாங்கிக்கிட்டா, ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டிமார்ட் போவீங்களா, இல்லை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்களா, இல்லை பக்கத்து மளிகை கடையில்? ஆனால் பக்கத்து மளிகை கடையில் வாங்கணும், உண்மைதான், அவங்களும் பிழைக்கணும் இல்லைங்கள. ஆனாலும் நம்மளுக்கு உண்டான சரி ஒரு இதுக்காண்டி அங்கேயும் வாங்கத்தான் செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. எல்லோரும் வாழணும், அதுக்காண்டி பார்த்தா முடியாது. சரி ரைட்டு, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். அவசரத்துக்கு 1, 2 இங்கே வாங்க தான் செய்வோம், இல்லைன்னு சொல்லலை. மளிகை கடையில் வாங்க தான் செய்வோம். முன்னே மாதிரி இப்போ மளிகை கடை இல்லை. எல்லாருமே பாவம், எல்லாருமே நாங்களே மளிகை கடையை விட்டுட்டு வியாபாரம் சரியாக இல்லாமல் மளிகை கடையை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அதே நிலமை தான். சரி என்ன செய்ய, வாழ்க்கை வந்து காலங்கள் செல்ல செல்ல அந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும், ஓகேவா? நீங்கள் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.